இன்னைக்கு வந்து லாஸ்ட் டைம் நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அது வந்து நல்ல ஒரு வியூ கிடைச்சிது, சரிங்களா? செம வியூஸ் கிடைச்சிது. இப்போ அதே ஸ்பாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு வந்துருக்கோம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழக்கடை இது நம்ம திருநெல்வேலியில் வந்துட்டு ஹைவேஸில் வந்து வரோம்ல, தக்கமால்புரம் அந்த ரோட்டில் தான் இருக்குது. இப்போ அப்படி கிட்ட வாங்க. இவங்ககிட்ட வந்து எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்டான ஃபுட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதெல்லாம் புக்கில் தான் பார்த்துருக்கோம். நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க. எந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னு தெரிஞ்ச ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம், இந்த கொடுக்கா புளி, இந்த கொடுக்கா புளியை பற்றி ஒரு விவரம் சொன்னாங்க. இது வந்து சுகர்காரங்களுக்கு ரொம்ப நல்லதான். இது வந்து கேரளாவில் என்ன சொல்லுவாங்க? கேரளாவில் புளியங்காப்பாங்க. கேரளாவில் புளியங்காய், நம்ம ஊர்லேயும் புளியங்காய் தான். கொடி நம்ம ஊரில் வந்து கொடிக்கா புளியா. இது வந்து பிச்சா ஒன்று ஒயிட்டாக இருக்கும், சரிங்களா? ஒன்று ரெட்டாக இருக்கும். இன்னொன்றுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ரெட்டிஷாக இருக்கும். சாப்பிடும்போது லைட்டாக தூப்பு மாதிரி ஒரு இனிப்பு ஒன்று இருக்குது. இது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லதான். நானும் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். இதோடைய மருத்துவ குணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த இருக்க கொடுக்காப்புளி கிலோ கணக்கில் சாப்பிடுவோமா, அந்த அளவுக்கு இதோடைய மருத்துவ குணம் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. அது போல இப்போ வந்துட்டு மாம்பழ சீசன் வந்துருக்கு. அண்ணங்கிட்ட வந்து பங்கனப்பள்ளி என்ன இது? பங்கனப்பள்ளி மாம்பழம் இருக்கு. அப்புறம் வந்து செந்தூர மாம்பழம் இருக்கு, ஆப்பிள் இருக்கு, திராட்சை இருக்கு, மாதுளை இருக்கு, டிராகன் இருக்கு, சீனிக்கிழங்குல 2 கலர் வச்சிருக்காங்க. ரோஸ் கலர் ஒன்று இருக்கு, ஒயிட் கலர் ஒன்று இருக்கு. அது போக வந்து வேர்க்கடலையும் இருக்கு. நம்ம இந்த வாட்டி சம்மர்ல வந்துட்டு நம்ம ஸ்கூல்லயே நிறைய இடத்துல சொல்லுவாங்க தெரியுமா, என்னன்னா ஜங்க் ஃபுட் வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பழக்கடைக்கு வாங்க. எல்லாத்துலயும் ஒரு ரொம்ப வாங்க வேண்டாம். நீங்க வந்து 5 கிலோ 10 கிலோனா வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் எல்லாத்துலயும் ஒரு அரை கிலோ 1 கிலோ வாங்கினா போதும். இதுல ஒரு 1/4 கிலோ, அதுல ஒரு பழமோ 2 பழமோ, வீட்டுல எத்தனை பிள்ளைகளோ அதுக்கு தக்கன நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாமே ஒரு கொஞ்ச நாளைக்கு பசங்களுக்கு நம்ம வந்து ஃப்ரூட்டாகவே கொடுத்துட்டு போயிடலாம். கால் தடி போது பப்பாளிலாம் ரொம்ப நல்லது, கால் வலி வராது. சின்ன பிள்ளைங்க கால் வலியாக இருக்குது, மழையும் வெயிலும் கலந்து அடிக்கிறதுனால கால் வலி அதிகமாக இருக்குது. சரி, அதனால் நானும் இந்த கடையில் பப்பாளி என்னது நம்ம வந்து மாம்பழம் செந்தூரம் மாம்பழம் வாங்கியாச்சு. விலை கம்மியாக தான் போட்டுக்கிறேன். பழம் நல்லா இனிப்பாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்போ உங்கள் வீட்டில் இன்னைக்கு மாம்பழமானு கேட்பாங்க, அவ்வளோ வரும். சரிங்க. ஆனால் நான் இன்னைக்கு வேற ஒரு வேலையாக வந்தேன். அண்ணன் பார்த்து கொடுக்காப்புலாம் தம்பி சாப்பிட்ட உடனே அண்ணன் உங்க பேர் என்ன பேருனா? அண்ணன் பேர் என்ன பேர்? வேலுமுத்து. அண்ணன் ரொம்ப அருமையான நண்பர், பேசுறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. நம்ம ஆல்ரெடி இந்த கடையை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டோம். பாட்டியை வச்சு இமோட்டு கொய்யான்னு ஒரு வீடியோ போட்டோம். செம்ம ரீச், ஒரு 1 மில்லியனுக்கு மேலே நல்லா ரீச் ஆயிடுச்சு. பாட்டியை வச்சு நம்ம ரீச் ஆகிட்டோம். ஆனால் அதாவது உண்மை. ஆனால் அதில் வந்த சகோதரர் இப்போ கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் வெளியே இருக்காரு. கம்பேக் இன்னும் 2 நாளில் அவர் வந்துருவார் அடுத்த வீடியோவில். கண்டிப்பாக பார்க்கலாம். கட்டாபாய் இது லொக்கேஷன். இந்த ஷாப்போட லொக்கேஷன் தெரியுமா? திருநெல்வேலி டக்கமால்புரம் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த ஹைவேல இருந்து சர்வீஸ் ரோட் எடுக்கும்போது லெஃப்ட் சைட்லேயே இந்த கடை இருக்குது. 3 கடை இருக்கும். எல்லாம் அவங்க சகோதர மக்கள் தான். மறக்காம நீங்களும் வந்து பேசி பார்த்துட்டு அதனால பாருங்க, எல்லாம் இருப்பாங்க. பலாப்பழம், கொய்யாப்பழம், மாதுளைப்பழம், தக்காளி பழம், மொத்த பழத்தையும் ஒத்த இடத்துல வச்சிருப்பாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா பிடிக்காட்டாலும் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க.